எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். ஆனால் குட் ஆஃப்டர்நூன் ஆகிவிட்டது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிஸ்ஸஸ் டெரிஸ்டல்ஸ் சேனல் நிறைய பேருக்கு தெரியும். அதில் வந்து நமக்கு வந்து ஒரு 2150 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதில் வந்து வீடியோஸ் வந்து நம்ம போடுறதே இல்லை, கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆகுது அதில் சேனலில் வீடியோ போட்டு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஷார்ட்ஸ் வீடியோ, ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ஷார்ட்ஸ் வீடியோலாம் அதில் போடலான்னு இருக்கிறேன். ஏன்னா அது ட்ரெடிஷ்னல் சேனலால் நம்ம ஷார்ட்ஸு விலாகெல்லாம் எடுத்து போட முடியாது. ஃபுட்டு கண்டென்ட்டில் வந்து நம்ம ஏதாவது ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம். இப்போ காலையில் ஒரு சின்ன வீடியோ போட்டேன், அது அந்த அளவுக்கெல்லாம் நல்லா இருக்காது. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனலை. நான் பின் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த சேனலோடைய லிங்க்கு கொடுக்குறேன். நம்மளோட சேனல் தான். ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம இந்த சேனலில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாக சொன்னால் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நமக்கு ₹1 கூட வரப்போகிறது கிடையாது. ஒரு துளி காசு கூட வராது. சப்ஸ்கிரைபர் ஏதா கேட்டிங்கன்னா எனக்கு அது வந்து ஏறல, ஓகேவா? அதனால் அது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு செட்டாக ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, ஓகே நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட்ஸ் எல்லாம் அதில் போடலான்ட்டு இது பண்ணி வச்சுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த சேனலில் மிகப்பெரிய ட்ரீம் இருந்துச்சு. எப்படின்னா, நாங்கள் எடுத்து வீடெல்லாம் விறகு அடுப்பில் சமைக்கிற மாதிரி நமக்கு அனுமதிச்சிருந்தாங்க. நம்ம விறகு அடுப்பில் சமைச்சு நம்ம வீடியோஸ் வந்து போட்டுருந்தோம் இதுக்கு முன்னாடி இந்த வாடகை வீட்டிலலாம். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இடம் இல்லாதனால அடுப்பெல்லாம் வச்சு சமைக்க வந்து முடியல நம்ம இப்போ இருக்கிற வீட்டில். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த சேனல் அப்படியே ரன் பண்ணாமல் விட்டுட்டோம். அந்த சேனலுக்காக வீடு வாடகைலாம் எடுத்து தனியாக சமைச்சாலாம் நாங்கள் அதில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆனால் அதோடைய பலன் வந்து நம்ம கிடச்சிச்சா கேட்டிங்கன்னா கிடைக்கல. நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு ஒன்றுமே அதில் லாபமே இல்லாமல் தான் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம இனிமேல் ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு எனக்கு காட்டுறேன். காலையில் குளிச்சாச்சு. எனக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கே எனக்கு 1 hour ஆகும். ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஏதாவது பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதுக்கப்புறமா மொபைலை ஏற கட்டி நான் வச்சுருவேன். ஏன்னா நமக்கு நிறைய டைம் இல்லை. அதுக்கடுத்தது நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது, ஆக்க போனால் மதியானம். அதை வந்து நான் எழுதி போட்டிருக்கேன். அதை வேறு படிக்கணும், ஓகேவா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது சாம் வந்து ஒர்க்குக்கு வந்து போயிட்டாங்க. இப்போ யாக்கோ போனால் அதுக்கான நான் படிச்சுட்டு நாளைக்கு எக்ஸாம் எழுதணும். அதுக்கு அடுத்தது இன்னொரு வீடியோஸ் வந்து ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். அந்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து மொபைல் வந்து ரொம்ப ரிப்பேராக இருக்குது. நமக்கு நான் தொடர்ந்து நிறைய வாட்டி சொல்லிட்டேன், மொபைல் வந்து ரொம்ப ரிப்பேராக இருக்கனால என்னால் வந்து எங்களால் ப்ராப்பரான வீடியோ வந்து எடுத்து போட முடியல. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அப்பப்போ எடுத்து அப்படியே பேசி போட்டுகிட்டே இருக்கோம். அதனால் யாருமே தப்பாக நினச்சிக்காதீங்க. நிறைய பேருக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு புரியுது. சில பேர் என்னென்னா, நீங்கள் என்ன இப்படியே பேசி போடுறீங்க, கண்டென்ட்டாகவே ஒரு வீடியோ இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் இதுதான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. வசனம் இன்றைக்கி என்ன வசனம்? எளிமை பிரகாசி கர்த்தருடைய மகிமை உண்மையில் வந்தது. எங்கள் ஆண்டி ஒருத்தங்க ஒரு கீச்செயின் கொடுத்தாங்க, அதில் இந்த வசனம் தான் இருந்துச்சு. நான் நேற்று படிக்கலை, இன்றைக்கி தான் பார்க்குறேன், சண்டே. இன்றைக்கி வந்து உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. சங்கீதம் 26:3. ஏஸ்பாவுடைய கிருபை நம்ம கண்களுக்கு முன்னாடி தான் இருக்கிறது. பாருங்க, வருஷம் தொடங்கி இப்போ தான் வந்துச்சு, அதுக்குள்ளே 6 மாதம் முடிஞ்சிச்சு. ஏதாவது வாழ்க்கையை நம்ம பண்ணோமா கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்தது இங்கே இருக்கிற கொஞ்சம் இந்த மாங்ஸ் எல்லாம் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு இது கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணோன்னு இருக்கிறேன். இது கிச்சனுக்கு கொண்டு போகணுன்ட்டு. ஆல் அவுட், இந்த குட் நைட் ஆல் அவுட்டெல்லாம் எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குங்க. பயங்கரமாக மூச்சு தண்ணல் மாதிரி வந்துடுது. அதனால் அது வந்து நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி காலையிலேயே ஒரு 2-3 நாளாக சரியான டென்ஷன். பக்கத்தில் வீடு கட்டுறாங்க. வீடு கட்டினாலே மரத்தை வெட்டிடுறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து எங்கள் வீடு பக்கத்தில் நிறைய ஏரியாவில் வந்து நிலம் எல்லாம் காலியாக இருக்கனால இப்போ நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் காலையிலேருந்து ஒரே அந்த புல்டோஸ் சவுண்டு டிம்முன்ட்டு அது எனக்கு கேட்டாலே தலைவலிக்குது பயங்கரமாக. காலையிலேருந்து ஒரே டென்ஷன். சாமுக்கு ஒரு வாரமாகவே ஒரு டென்ஷன். என்னன்னா, நாங்கள் வண்டி வந்து 2 வீலர் வந்து எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா. 2 வீலருக்கு வந்து எப்போவுமே ஒரு 4 வருஷம் எங்களுடைய வண்டியோடைய இஎம்ஐ 3310 இல்லைனா ₹3010 எனக்கு தெரியல. டியூ அமௌண்ட்டு 3010 தான் நினைக்கிறேன். வந்து டியூ கட்டணும். எப்போவுமே கரெக்டாக தாங்க கட்டணும். இந்த மாதம் மட்டும்தான் நாங்கள் டியூ வந்து கட்டலை இன்னும்.
அதுக்கு 1500 ஃபைன் போட்டிருக்காங்க. சரியா, இந்த மாதம் டியூ கேட்டனால 1500 ஃபைன் போட்டது பத்தாதுன்ட்டு டெய்லியும் ஃபோனை போட்டு உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுங்க, நாங்கள் வண்டியை வந்து எடுக்க வரோம், வண்டியை வந்து எடுக்க வரோன்ட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீ 1500 ஃபைனையும் போட்டுட்டீங்க, நான் எப்படி இருந்தாலும் இந்த மாதத்துக்குள்ளே எப்படியோ கெட்டிடுவோம் வச்சுக்கோங்களேன், கெட்ட போகிறோம். ஆனால் உங்களுக்கு 1500 ஃபைனை போட்டுட்டோம், வண்டியை எடுக்க வரேன்ட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரியா, அட்ரஸ் எல்லாமே கொடுத்தாச்சு, சும்மா பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நாளைக்கு தான் சாம் வந்து இஎம்ஐ வந்து கெட்டுறேன்னு சொல்லியிருந்தாரு. நாளைக்கும் எங்களால் கெட்ட முடியாதுன்னே வச்சுக்கோங்களேன். சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 1500 ஃபைன் போட்டுட்டீங்க. இந்த மாதம் ஜூன் 30 வரை இருக்குது. ஒரு மாதம் 1500 ஃபைன் போடுறாங்க. எல்என்டி ஃபைனான்ஸ்ன்ட்டு, அது ஒரு ஃபைனான்ஸுங்க. மென்டல் டார்ச்சர். நான் சொன்னேன் சாம்கிட்டே, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, என்கிட்ட ஃபோனை கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு நம்ம பயப்படணும்? நீங்கள் 1500 ஃபைன் போட்டிருக்கீங்க, நீங்கள் போடலன்னா பரவாயில்ல. என்னமோ எனக்கு நீ சும்மா கொடுத்துட்டு நான் என்னமோ வண்டிக்கு வந்து உங்ககிட்ட சும்மா வாங்கிட்டு நான் காசு தராமல் உங்களை ஏமாத்துற மாதிரி, அதான் ஃபைனை தூக்கி போட்டுறீங்களே. இஎம்ஐனாலே ஃபைனை போடுறீங்க, போட்டுட்டு நாங்கள் கெட்ட தானே செய்கிறோம். எங்களுக்கு ஒரு 4-5 வாட்டி நாங்கள் இது மாதிரி லேட்டாக கட்டியிருப்போம். ஃபைன் மட்டுமே 1500 கிட்ட நான் கட்டியிருக்கிறேன். இந்த இப்போ வந்து 2.5 வருஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் 2027 வரை எங்களுடைய இஎம்ஐ இருக்குது. 1 லட்சம் வண்டி, 1 லட்சத்துக்கு நம்ம வந்து எவ்வளோ கொடுத்தோம்? 10,000 முன்பணம் கொடுத்தோம். அந்த 90,000 என்னமோ எனக்கு தெரில, வட்டியெல்லாம் சேர்த்து 1 லட்சம் கட்டிகிட்டு இருக்கிறோம். எவ்வளோ மென்டல் டார்ச்சருங்க. நேற்று இருந்து சர்ச்சிலேயே உட்கார முடியல, அவ்வளோ ஒரு ஃபோனு. காலையிலேயே ஒரு 6:30 மணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்கங்க. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? வண்டியை எடுத்துகிட்டு ஓட்டுருவோமா? அதுவும் அந்த வண்டி ஃபுல்லாகவே சாம் வந்து ப்ரோட்டட்டு அந்த மாதிரி தான் வண்டி ஓட்டுறாரு, பொருள் கொண்டு போகிறது. அதாலேயே வண்டி என்ன ஹேர் ஃபில்டர் போயிடுச்சு, அது வேறு மாற்றணும். ஏன்னா ஃபுல் ஒர்க்கு வந்து வண்டி ஓட்டுறது தான் சாம்க்கு. அப்போ நம்ம வண்டி தொடர்ந்து ஒரு ஆட்டோவாக இருந்தாலும் காராக இருந்தாலும் 2 வீலராக இருந்தாலும் நம்ம ஓட்ட அது ரிப்பேர் ஆகிருக்கும். எனக்கு என்ன ஆச்சுன்னா, வண்டிக்கே கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கனால நம்ம அதுவும் பெட்ரோலெல்லாம் இப்போ செம்ம ரேட் ஏறிடுச்சு. ஹேர் ஃபில்டர் அது வேறு மாற்றணும் போல் சாம். அதுக்கு இது பண்ணுவோம், இதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, நாங்கள் காசு கெட்டாமல் போகலங்க, நாங்கள் கெட்டுவோம். நீங்கள் எதுக்கு மென்டல் டார்ச்சர் பண்ணிடுறீங்க? அதுவும் இந்த டெலிகால் பண்ணுற கூத்து இருக்குது பாருங்கங்க, பயங்கரமான கூத்து. கிட்ட ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்கங்க, அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க எடுத்து வச்சுருக்கிறேன். நான் மாமியார் மருமகள் அவங்கக்கிட்ட தான் என்ன வாங்குவேன். ஜெயந்தி இது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். 250 கிராம் 250 ரூபா தான் நான் அப்போ வாங்கினது. சரி, அவ்வளோ டார்ச்சருங்க. காலையிலேயே நம்மளை நாங்கள் ஒரு இஎம்ஐ இருக்குது, அதே நாங்கள் ஒரு 5 மாதமாக காசு கட்டலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கூட எங்களை அவ்வளோ தொந்தரவு பண்ணலை. அது வந்து வட்டிக்கு தான் வாங்கினோம். 5 மாதமாக வந்து கெட்டல. எங்களுடைய சூழ்நிலை நாங்கள் சொல்லிட்டோம், அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இறக்கமாக நமக்கு ஏதோ உதவி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபைனான்ஸ்காரங்க நம்மளை மென்டல் டார்ச்சர்னா டார்ச்சர். உங்களுக்கு அது நான் சொல்கிறது புரியுமா தெரில, நான் நல்லா இல்லைன்னா கூட இது பண்ணிக்காதீங்க. அப்படி ஒரு மென்டல் டார்ச்சர் எனக்கு வர்ற. அதாவது இவங்க ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல, இவங்க எந்த இடத்துல இருக்காங்க தெரில. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து காசை வந்து எடுக்கலை, நாங்கள் அக்கௌண்ட்டில் காசு வச்சுருந்தோம். அந்த எல்என்டி ஃபைனான்ஸ் காரங்க வந்து காசை வந்து எடுக்கலை. அக்கௌண்ட்லேருந்து எடுக்காதது யார் தப்பு? அவங்க தப்பு தான். எப்போ வேணால் வீடியோ கட்டாகவும் மன்னிச்சிருங்க, அப்போ புரிஞ்சுக்கோங்க. பாதியில் கட்டாச்சுன்னா தப்பு யாருது? உங்கள் சைடு தப்பு. நாங்கள் வந்து டியூ டேட் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி 2ஆம் தேதி வரும். எங்களுக்கு 3ஆம் தேதி எடுப்பாங்க. 3ஆம் தேதி எப்படின்னா 2ஆம் தேதி முடிஞ்சு நைட்டு நமக்கு வீடியோ காலில் அந்த 12 மணி வரும் பார்த்திங்களா, அப்போவே காசை வந்து எடுத்துருவாங்க. 10 நாள் ஆயிடுச்சு, எடுக்கவே இல்லை காசை. 5 நாள் ஆயிடுச்சு. 5 நாள் அப்போமே நாங்கள் வந்து ஃபோன் போட்டு கேட்டோம். இல்லை எங்கள் சைடு ஃபால்ட்டாக இருக்குது, நாங்கள் வந்து எடுத்துருவோன்னு ஒரு லேடி வந்து பேசினாங்க. டெலிகாலில் மாற்றி பேசினாங்க. எடுக்காமல் விட்டதுக்கு எங்களுக்கு 1500 ஃபைன் போட்டாங்கங்க. சரி, நம்ம எங்கே போய் அடிச்சுக்கிறது? நம்ம கடன்காரங்களாம் ஆகிட்டோம், நம்ம இஎம்ஐல பொருள் எடுத்துட்டோம், வேறு வழி இல்லைன்ட்டு அந்த 1500 நாங்கள் கட்டணும். எவ்வளோ போராடணும், சண்டை போட்டோம். அவங்க ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. நாங்கள் ஒரே ஒரு தான், கடவுள் தான் தண்டனை கொடுக்கணும். ஏசப்பதை பார்த்துட்டே இருக்காரு, அவங்களுக்கான கூலியை ஆண்டவர் தான் கொடுக்கணும். ஏமாற்றி காசை வாங்கிச்சுங்க. இதே மாதிரி தான் பண்ணுது இந்த எல்என்டி ஃபைனான்ஸ். இந்த 1 மாதம் தான் நாங்கள் கட்டல, இந்த 1 வருஷத்தில் இப்போ. ஆமாம்,
அந்த ஒரு இப்போ ஜனவரி தொடங்கி நாங்கள் இதுவரை கரெக்டாக தான் கட்டினோம். ஜூன் மாதம் வந்து எங்களால் கட்ட முடியல. அதுக்கு நீங்கள் இவ்வளோ மென்டல் டார்ச்சராக பண்ணுவீங்க. வண்டி எடுக்க வருவோம், வண்டி எடுக்க வரோம், வண்டியை தான்னு கேட்குறீங்க. 3 மாதம் நாங்கள் வண்டிக்கு டியூ கட்டலைன்னா நீ வந்து வண்டியை எடுத்துகிட்டு போய் தாராளமாக சொல்லலாம். கெட்டு 1 மாதம் கூட ஆகலை, இன்னும் ஜூன் மாதமே முடியல. ஜூன் மாதம் தான் எங்களை நாங்கள் இன்னும் காசு கட்டல. அதுக்கு வண்டி எடுத்துகிட்டு போவோம்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே புரியலங்க. டென்ஷனை ஏற்றிக்கிட்டு நமக்கு என்னமோ இப்போ நான் 3010 ரூபா சொன்னாங்க டியூ காசு. ப்ளஸ் வந்து இப்போ வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 1500 ஃபைன் போட்டாங்க. மொத்தம் நான் 4500 கேட்டணும் இந்த மாதம். நீ விட்டுடுவியா? 4500 கெட்டு தானே எங்களை சொல்லி நீங்கள் டார்ச்சர் பண்ணி 4500 கெட்ட வைப்பீங்க. அதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுதுங்க அப்பா. எத்தனை வாட்டி சொல்ல, ஒரு ஈவி இறக்கம் கூட இல்லைங்க. சரி, இந்த ஃபைனான்ஸில் நம்ம இஎம்ஐயில் வண்டி எடுத்தால் உங்களுக்கும் இது மாதிரி நிலமெல்லாம் வந்திருக்கா சொல்லுங்கள். நிறைய பேர் ரெடி கேஸில் எடுத்திருப்பீங்க. ஆனால் நாங்கள் இஎம்ஐ தான் எடுத்தோம். மென்டல் டார்ச்சர் அப்படி ஒரு டார்ச்சர். நம்ம இப்போ என்னங்க நினைப்போம், நீங்களே உண்மையை சொல்லுங்கள். நான் நினச்சது அப்படி தான். 1500 ஃபைனை எடுத்துட்டாங்க. 30ஆம் தேதி வர டைம் இருக்குது. அந்த 30ஆம் தேதி வந்து நம்ம காசை கெட்டிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்கு இடையில எங்களுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம கொஞ்சம் வாங்கியிருப்போம்ல, அவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் முக்கியமான ஒருத்தவங்களுக்கு நாங்கள் வந்து காசு கொடுக்கணும். அதுக்கு என்னால் காசு எடுத்து கொடுக்க முடியல. இவங்க அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு நாங்கள் ஒரு காசு கொடுக்கணும். இப்போ அதுதான் மெயினாக தெரியும். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கணும். இது நமக்கு எப்படி இருந்தாலும் பெனால்ட்டி போட்டான். அந்த பெனால்ட்டியை நம்ம வந்து கெட்டதான் போகிறோம். 4500 கிட்ட பெனால்ட்டி கெட்ட போகிறோம். அவன் இன்னொன்று சொல்கிறாங்க, நீங்கள் லேட்டாக நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த அமௌண்ட்டை. என்னங்க லாஜிக்கோடு நீங்கள் பேசுகிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. இப்படியா நடந்துப்பீங்க மக்கள்கிட்ட? நான் கொஞ்சம் கூலாக தான் இது பண்ண. சாம் ஒரே திட்டு, உனக்கு கவலை இல்லை, நீ அப்படியே இப்படியே இருப்பேன்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் எதுக்காக கவலைப்படணும்? அவங்க பெனால்ட்டி போட்டிருக்காங்க, போடலன்னா பரவாயில்ல. நம்ம வந்து ஐயோ பெனால்ட்டி போடலப்பா, நமக்கு இது அமௌண்ட் மட்டும் கட்ட சொல்லியிருக்காங்க, இல்லை ஒரு 500 தான் பெனால்ட்டி போட்டிருக்காங்கன்னா பரவாயில்ல. இருக்க நாளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே போகிறவங்களுக்கு நம்ம எதுக்கு பயப்படணும்? நான் சொல்கிறது கரெக்டு தானேங்க? எல்லாம் வாஷ் பண்ணணும். என்னவோ போங்க. அதுக்கப்புறமா இந்த இதை நான் ஷேர் பண்ணதுக்கு கண்ணு மருந்து ஊற்றணும். அலாரம் அடிக்குது. மருந்து ஊத்து, கண்ணில் மருந்து ஊத்து. அப்புறம் நான் ஊத்துல சொல்லக்கூடாது. ஊத்து. ஹலோ குளோரியா, மருந்து ஊத்து, கண்ணில் மருந்து ஊத்து. அப்புறம் நான் ஊத்துல சொல்லக்கூடாது. ஊத்து. ஹலோ குளோரியா, மருந்து ஊத்து, கண்ணில் மருந்து ஊத்து. அப்புறம் நான் ஊத்துல சொல்லக்கூடாது. ஊத்து. ஹலோ குளோரியா, மருந்து ஊத்து, கண்ணில் மருந்து ஊத்து. அப்புறம் நான் ஊத்துல சொல்லக்கூடாது. ஊத்து. ஹலோ குளோரியா, மருந்து ஊத்து, கண்ணில். நம்மளுடைய நிலமை எப்பவுமே ஒரே அளவாக ஸ்டாண்டர்டாக இருக்காதுங்க. சரியா? நமக்கு எப்போமாவது சுச்சுவேஷன் மாறும். என்னுடைய ஃப்ரெண்டு கொடுத்து இன்னும் நான் இதை வந்து ரெடி பண்ணலை. அவள் கொடுத்து நீ எதுக்காவது டேபிளுக்கு அது போட்டுப்பேன், நீ வச்சுக்கொண்டு எனக்கு கொடுத்தா ரேக்கா. என்னுடைய டெய்லரிங் கிளாஸில் கொடுத்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷமா? கரெக்டாக எத்தனை வருஷம் இருக்கும்? 2.5 வருஷம். சரியாங்க. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறது, நான் என் மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் நம்ம கெட்டலைன்னா தான் வண்டியை எடுப்போன்ட்டு அதிலே பேப்பர்ஸ்லேயே இருந்துச்சு. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் மென்டல் டார்ச்சர் பண்ணி என்ன பண்ணுறீங்க? கெட்டுங்கட்டு நாளைக்கு தான் சாம் சொன்னார், நாங்கள் கெட்டிடுவோம் அப்படி சொன்னார். இப்போ நம்மளால் நாளைக்கு கெட்ட முடியுமான்னு கேட்டால் முடியாது. உண்மையாக முடியாது. நம்மள்தான் சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்களே சொல்லுங்களேன். நான் சொல்கிறது கரெக்டு தானே? பெனால்ட்டி நீங்கள் எப்படி இருந்தாலும் போட்டுட்டீங்க. அதை வந்து எங்களுக்கு இருக்குது. நான் சொல்லிட்டேன் சாம்கிட்ட, ஜூன் 30ஆம் தேதி கெட்டுங்கன்னா அது வர விட மாட்டாங்களாமா. வீட்டாண்ட வந்துடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன், வீட்டாண்ட வரட்டும், வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டேன். ஆமாம், வந்தால் நான் வீடியோ தான் எடுப்பேன். வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? பிளாக்மெயில் பண்ணுறவங்கள என்ன பண்ண? ஒரு வாட்டி நாங்கள் டியூ கட்டலன்னு வீட்டாண்டையும் வந்துட்டாங்கங்க. 1 மாதம் முடியாத முன்னாடியே வந்துட்டாங்க. அப்புறமா என்ன, சாம் வந்து வேறு இடத்துல ரெடி பண்ணி தான் காசு கொடுத்தாரு. நமக்கு எப்பவுமே ஒரே டைமில் நமக்கு ஸ்டாண்டர்டாக இருக்காது. நமக்கு அப் அண்ட் டவுன்லாம் ஆகும், நம்மக்கிட்ட காசு இருக்காது. அந்த ஒரு டைமில் நம்ம டியூ வந்து, இப்போ நான் தான் சொன்னேன்ல, ஜனவரி மந்த்லேருந்து நாங்கள் கரெக்டாக தான் கட்டிகிட்ருக்குறோம். இந்த மந்த்து கொஞ்சம் நம்மளால் டிலே ஆகுதுன்னா நம்மளுடைய இது வேறு மாதிரி அமைஞ்சிருக்கும். அது நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா?
இதுக்கு வந்து சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, ஏங்க நீங்கள் வந்து நல்ல வேலைக்கு போகலாம்ல, கம்பெனி வேலைக்கு போகலான்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான நாலேஜ் வந்து புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை, ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை. இப்போ சாம் வந்து ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யணுனாலும் அவருக்கு வந்து லோடு வேலை, பாக்ஸ் எடுத்து வைக்கிற வேலை தான் தராங்க, ஓகேவா? அதுக்கு 14,500 தான் சாம் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். அந்த சம்பளத்தில் நாங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு தான் இருந்தோம். ப்ளஸ் வந்து நம்ம வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் எங்களுக்கு சம்பளம் வருது தவிர யூடியூப்லேயும் சம்பளம் சேலரி எதுவுமே வர்றதில்லை. நம்ம கஷ்டப்பட்டு மெனக்கட்டு ஒரு நல்ல வீடியோ போட்டாலும் நோ யூஸ், ஓகேவா? இப்போ வந்து நிறைய பேர் அதை தான் சொல்கிறாங்க, நல்ல கம்பெனி. இப்போ வேலைக்கு நாங்கள் போகிறது பிரச்சனை இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும், எங்களுக்கு அங்கே போனாலும் அதே சம்பளம் தான், சாம் வண்டி ஓட்டினாலும் அதே சம்பளம் தான். இப்போ சாம் வந்து ஒரு 500 ருபீஸ் வந்து டெய்லியும் வந்து கொண்டு வராரு, ஓகேவா? நீங்கள் யோசிச்சுக்கோங்க, எங்களுக்கு மாதம் வாடகை 9,000 ரூபாய். நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்கள் நிலமை உங்களுக்கு என்னென்னு புரியாது, சரியா? என்ன வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க. நான் வந்து இன்னுமே என்னுடைய ஹெல்த் இஷ்யூவில் வந்து நான் இன்னும் நார்மல் ஆகலை. என்னுடைய உடம்புல என்ன வியாதி இருக்குது, நான் என்ன கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி நான் 11 மணிக்கு எழுந்தேன். நேற்று எத்தனை மணிக்கு நான் தூங்கினேன் தெரியுமா? 9 மணிக்கு தூங்கினேன். அந்த அளவுக்கு என்னுடைய உடம்பு டேப்லெட்டு மருந்து எடுத்து என்னால் எந்திக்கவே முடியல. 10:30 மணிக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் சாப்பாடு செஞ்சு என்னை எழுப்புனாங்க. ரசம்லாம் இருந்துச்சு, சாப்பாடு மட்டும் வச்சுட்டு மீன் மசாலா போட்டு வச்சுருந்தோம், அதை பொரிச்சு கொடுத்துட்டு சாம் வந்து எழுப்பி எனக்கு 10:30 மணிக்கு சாப்பாடு கொடுத்தாரு. திரும்பியும் நான் படுத்துட்டேன், எந்திக்கவே இல்லைங்க, நான் எந்திக்கவே இல்லை. சரி நம்மளும் வேலைக்கு போகலான்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்டிலேருந்து எதுவுமே ட்ராவல் வசதி கிடையாது. நான் வீட்டிலேருந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ண தான் செய்கிறோம். நம்மளுடைய காசு வந்து நம்மளுடைய வருமானம் வந்து நம்மளுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு பத்தலை. நான் இப்போ இது வந்து நான் இப்போ இந்த இஎம்ஐக்காரங்க வந்து பண்ண ப்ரெஷரில் நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். என் மனசு இருக்கிற கஷ்டத்தை வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியெல்லாம் எல்என்டியில் வந்து பண்ணுறாங்க. ஒரு வண்டி டீவ் எடுத்துட்டா நம்ம வந்து இன்னும் மாசம் முடியாத முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்து வண்டி எடுப்பாங்கன்னு சொல்லும்போது நமக்கு கோபம் வருமா வராதா நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் பேசிக்காக நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். அதுக்கு ஒரு 2-3 பேர் கமெண்ட் வந்து பண்ண வருவாங்க, நீங்கள் வேலைக்கு போங்க, நல்லா தான் படிச்சிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. சில பேர் அன்பா அதெல்லாம் சொல்லுவாங்க, சிலதெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். நான் அதெல்லாம் டெலிட் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, நீங்கள் வந்து யூடியூப்பில் தான் பிச்சை எடுப்பீங்க, கேட்பீங்க. நாங்கள் எங்கே உங்ககிட்ட பிச்சை எடுத்தோம், உங்களை வந்து காசு கேட்டோம், உங்ககிட்ட வந்து போட சொன்னோம், ஓகேவா? நாங்கள் ஒன்றுமே கேட்கல. அது மாதிரி முட்டாள்தனமான கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணால் ஒன்றுமே சிம்பிள், நான் ரிமூவ் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டு போயிடுவேன். சில பேர் முட்டாள்தனமாக நம்மளது வந்து பேசுகிறத புரிஞ்சுக்கிறாங்க. இப்போதான் புல்டோஸ் சவுண்ட் நிறுத்திருக்காங்க. காலையிலேருந்து இந்த பிரச்சனை போயிட்டுருக்குது. 1 வாரமாக மென்டல் டச் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க. நமக்கு என்ன ஆகுதுங்கன்னா, 3 மாதம் நான் வண்டி கெட்டலைன்னா நீ வந்து என் வண்டியை தூக்கிட்டு போகிறது நியாயம். சும்மா வீட்டான வந்து நின்றுக்கிற, வண்டி எடுக்க வரேன்ட்டு, அதுதான் நமக்கு டென்ஷன் ஆகுது. அதனால் எங்களுடைய வேலைகள் வந்து என்னன்ட்டு உங்களுக்கு தெரியாது, எங்கள் லைஃப் ஸ்டைலும் உங்களுக்கு தெரியாது. நாங்களும் உங்ககிட்ட வந்து காசு தாங்க, எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு வந்து நாங்கள் நிற்கலை, சரியா? டொனேஷன் கொடுக்குறாங்க, அதில் நாங்கள் ஏதோ ரன் பண்ணுறோம். நிறைய பேருக்கு என்னென்னா, எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் மட்டும் இருக்கனால ஐயோ இவங்களுக்கு காசே செலவாகுதெல்லாம் இல்லை. எங்களை சுற்றி எங்கள் ஃபேமிலி சுற்றி நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கு தெரியும், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். இதர செலவுகளெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாதுங்க. நார்மல் லைஃப் மாதிரி எங்களுடைய லைஃப் கிடையாது, சரியா? அதனால நிறைய பேர் வாயாலேயே வந்து நம்மளுடைய லைஃப்பை தெரியாமல் அப்படியே பேசுகிறது. நிறைய பேர் நான் சொல்கிறது தப்பான வச்சுக்காதீங்க. நிறைய பேர் அவங்க அப்பா அம்மா செட்டில் பண்ணி, அவங்க அப்பா அம்மா நல்லா எஜுகேஷன் கொடுத்துருப்பாங்க, நல்லா வீடு வாசல் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க, எந்த கஷ்டமுமே இல்லாதவங்க தான் அப்படி வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. 1 ரூபாய்க்கு கூட கஷ்டப்பட்டு அதை சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னேறினவங்க அது மாதிரி பேசவே மாட்டாங்க. அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை வந்து கேவலமாக பேச மாட்டாங்க, ஓகேவா? நான் என்ன கேட்குறேன்னா, ரொம்ப கேவலமாக வீடியோ போடுறாங்க, அசிங்கமாக வீடியோ போடுறாங்க. கப்புள்ஸ்டே நிறைய பேர் சொல்கிறேன், அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு லைக் கொடுக்க தெரியுது, அவங்கள போய் புகழ தெரியுது, எல்லாம் பண்ண தெரியுது. ஒரு ரியாலிட்டி லைஃப்பை காட்டுற எங்களை பார்த்தா உங்களுக்கு கேவலமாக தெரியுது, ஓகேவா? அதுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அது நீங்கள் வளர்ந்த சூழ்நிலை, உங்களுடைய மென்டாலிட்டி, அது ஒன்றுமே நான் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அம்பானி வீட்டு பசங்களாக இருப்பீங்க, நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் வந்து நார்மலான ஒரு லோ கிளாஸ் பீப்புள்ஸ், ஓகேவா? ஆனால் எங்களுக்கு வந்து உலகத்தில் இருக்கிற பொருளை விட எங்களுடைய ஏசப்பா ரொம்ப பெரியவர். நம்ம வந்து பணம் இருந்தால் தான் வாழ முடியும் நம்ம நினைக்கிறோம், இதெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறோம். ஆனாலும் நமக்கு சமாதானத்தை ஆறுதலாக வந்து எங்களுடைய ஆண்டவர் ஏசப்பா வந்து தருவார். அது எங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது
நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா தான் ஆபத்து. பிரச்சனைகள் இருந்தால் தான் நம்ம கரெக்டான ரூட்டில் போகிறோன்னு அர்த்தம். ஏஸ்ப்பா நம்ம கூட இருக்கிறாருன்ட்டு அர்த்தம். ஓகேவா? அதனால இது வந்து என்னென்னா, நம்ம வந்து நீங்கள் சொல்லுங்களேன், இப்போ வந்து எல்லாத்துலேயுமே ஒரு அடி எடுத்தால் இப்போ எங்களுடைய மொபைல்லேருந்து எல்லாமே ரிப்பேரு. 2 வீலர் ரிப்பேரு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது சரி நம்ம ஒரு நல்ல வீடியோஸ் எடுத்து போடலான்னு பார்த்தா எந்த டைமில் என்னுடைய மொபைல் சூடாகுது, ஆஃப் ஆகுது ஒன்றுமே தெரியாது. ஏன்னா மெமரி ஃபுல்லாக ஆகி மொபைல் வந்து சாமுடைய மொபைல் எல்லாம் ஒர்க்கே ஆகலை. இப்போ கால் வந்தால் கால் அட்டன் கூட பண்ண முடியாது. டெய்லியும் வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா ரீஷார்ட் ஆகிட்டே இருக்குது. இதில் வந்து ஒரு 4-5 பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன், எனக்கு நீங்கள் ரீப்ளை பண்ணலன்ட்டு சொல்லி அது வேறு மென்டல் டார்ச்சராக இருக்குது. மென்டல் டார்ச்சர்னால் நம்மளுடைய நிலமே தெளிவாக நான் வந்து வீடியோவில் வந்து சொல்கிறேன். நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் வீடியோலேயே எங்களை உண்மையாக நேசிக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்காம இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது கரெக்டு தானேங்க? இப்போ நீங்கள் என்ன க்ளோரி சாமை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்காம இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக பசங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து எட்டி பார்க்க தோணும். ஆனால் சில பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்காமே வந்து ஏங்க வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் பண்ணுறேன்னா இப்போ எந்த யூடியூபர்ஸுங்க அவங்களுடைய நம்பரெல்லாம் கொடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதுக்கு ரீப்ளை பண்ணுறாங்க? யாருமே பண்ண மாட்டாங்கங்க. நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுனால அந்த நம்பரை கொடுத்து யாராவது மெசேஜ் பண்ணால் கூட நான் ரீப்ளை பண்ணுறோம். எங்களுடைய சுச்சுவேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. ஐயோயோ சில பேருடைய மெசேஜ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்தா நமக்கு செம்ம டென்ஷன் ஆகுதுங்க. லாஜிக்கே இல்லாமல் வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் என்ன, அதாவது சில பேர் எல்லாம் இருக்காங்க 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கெல்லாம் நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க. நமக்கு ஏதாவது ஒன்று போட்டோம்னா அவங்களுக்கு தேவைன்னா நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா அவங்களுடைய தேவைகளுக்கு மட்டும் நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுற அந்த விதமான ஒரு தேடலான ஒரு அன்பு, சும்மா மாயமான அன்பெல்லாம் நமக்கு தெரியும். அவங்களெல்லாம் நம்ம இன்னொரு பண்ணதான் தோணும் நமக்கு. ஓகேவா? அது வந்து ரியாலிட்டி. என்னுடைய அக்கா, எங்கள் நாத்தனார், என்னோடய தம்பி ஒய்ஃப் எல்லாருக்குமே தெரியும். ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா நான் கொஞ்சம் லேட்டாக தான் ரீப்ளை பண்ணுவேன். ஏன்னா ஃபேமிலி அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க நம்ம மேலே கோச்சிக்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ண. சில நெருங்கின ஃப்ரெண்ட்ஸு, ஆண்டி நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ பசங்க மூட் அவுட்டு அதனால் அனுப்ப மாட்டாங்க. ஆனால் நாங்கள் உடனே ஃபோன் போட்டு அவங்க எடுத்து பேசுவாங்க, பேசி ரீப்ளை பண்ணுவாங்க. அது மாதிரி தான். ஓகேவா? இது மாதிரி தான் நம்மளை தப்பாக எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளோ ஸ்ட்ரகிள் தெரியுமாங்க. ஐயோயோ நாங்கள் இந்த மாதம் சரி இந்த ஜேன் தொடங்கி ஒரே கண்டினியூவாக ப்ராப்ளம்னா நமக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலிலலாம் மிடில் கிளாஸ் கூட சொல்ல மாட்டேன், சரி மிடில் கிளாஸே வச்சுப்போம். அதுலலாம் என்னென்ன ஃபேமிலியில் என்னென்ன ஸ்ட்ரகிள் வரும்னு உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய மெடிசன் செலவு ஒரு பக்கம் போவ, நமக்கு இதர செலவுகள் போவ, நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணி வேலைக்கு போயிட்டு வந்து இப்படி 500 ரூபாய் எடுத்துகிட்டு வந்தால் டக்குன்னு 500 ரூபாய் காலி ஆகிடுது வீட்டில். அது மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம கடந்து போகும்போது இதில் வேறு என்ன வேலைக்கு போகணுன்னு மெசேஜ் பண்ணி அது வேறு என்ன நீங்கள் ரொம்ப வருத்தப்படுத்துறீங்க. நாங்கள் வேலை பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறோம். வேலை செய்கிற வேலைக்கு சம்பளம் ஊதியம் நம்ம சென்னையில் கிடைக்கல. அதுதான் உண்மை. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ சாம் ஆப் மூலமாக வேலை பண்ணாலும் ஆப்காரன் ஒரு மணியை எடுக்கிறான். நம்மளுடைய வண்டி ரிப்பேர் ஆகுது, நம்மளுடைய பெட்ரோல் செலவு அதிகமாகுது. கம்பெனி வேலைக்கு போகணுன்னா சத்தியமாக நான் சொல்கிறேன், எங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எம்காம் படித்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது. அதனால் நான் போய் எங்கே வேலை பார்த்தாலுமே எனக்கு தான் அவமானம். நான் வேலை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் ஆகுது. எல்லாமே நான் மறந்து போச்சு, பிளாங்காக இருக்குது. நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்களான்னு தெரியல எனக்கு. எங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல்டு வரணும்னா அது யூடியூப் ஃபீல்டு தான். அதுவும் எங்களுக்கு பண்ணலான்னு பார்த்தா இப்போ மொபைலில் எங்களுக்கு ஆப் வச்சிச்சு. என்ன டைமில் என்ன கட் ஆகும். இப்போவுமே என்னுடைய மொபைல் என்னுடைய கையில் அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. எனக்கு இன்னொன்று என்ன வருத்தம்னா, நான் நிறைய பேரை போய் மீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதுவும் போய் மீட் பண்ணல. நம்ம கல்யாணி ஆண்டி, நம்ம சப்ஸ்கிரைபர், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரன் பிறந்திருக்கான். குழந்தைய போய் பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஆயும் போகல, 1 இயர் ஆயிடுச்சான்னு நினைக்கிறேன். நான் குழந்தைய போய் பார்க்கல. எனக்கு அதெல்லாம் வருத்தம் இருக்கும். நிறைய பேர் கமிட்மெண்ட்டு, எல்லாரையும் போய் பார்க்கணும், மீட்டப் பண்ணணும், அது எல்லாமே அப்படியே ஸ்டாப்பாக இருக்குது. இந்த கேண்டில் வந்துச்சு பார்த்திங்களா, அதெல்லாம் பேக் பண்ணி சூப்பராக வச்சுட்டேன். அதை காட்டுறேன் பாருங்கள். காலைல சாம் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு போனேன். எங்கள் வீட்டுக்கு எங்களுடைய ஃபேமிலி கெஸ்ட், எங்களை நாங்கள் ரொம்ப நேசிக்கிறவங்க வந்தாங்க சாட்டர்டே. அப்போ நிறைய சாம் சமையல் அறைக்கு போனாலே எல்லா பாத்திரத்தையும் அழுக்காக்கிடுவார். சார் தான் அழுக்காக்குனாரு, அதனால் இப்போ கழுவி போட்டு வச்சுருக்கிறாரு.
எல்லாரோடையும் நம்மளை வந்து கம்பல் பண்ணக்கூடாது. எல்லாரோட லைஃப் ஸ்டைல் வேறு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வேறு. என்ன நான் ஓப்பனாக எல்லாருமே ஷேர் பண்ணுறேன். நான் ஷேர் பண்ணக்கூடாது. இப்போ கேண்டில் எல்லாம் பேக் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கேண்டில் இருக்குது. இன்னும் ஒரு 4-5 பாக்கெட் ஒரு பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். துணி கணக்கு மடிக்கணும். அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், இதுக்குள்ளேயும் இருக்குது கேண்டில். இது சாம்க்கு எங்கள் அக்கா நிர்மலா அக்கா இருக்காங்களே, அவங்க வந்து புது புது ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க. டேகே பிரிக்காத ட்ரெஸ்ஸு எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பார்த்தோமா அதை மடித்து வைக்கணும். இந்த ட்ரெஸ்ஸு சாயம் போய் என்னுடைய ஒயிட்டு ஷால் எல்லாத்தையுமே நாசமாக்கிச்சிங்க. இங்கே பாருங்கள். ஓகேவா, வாங்க. நான் எதுக்குங்க தேவைக்காத கதை பேசி உங்களுக்கு டென்ஷன் ஏற்றிட்டு விடுங்க. என் கஷ்டங்களோட இருந்து போட்டோம். இது வந்து பாங்கினேன் நான் இந்த புக்கு மார்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த எழுதுகிறோம்ல பைபிள், லாங் பைபிள் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, டக்குன்னு எடுக்கணும்னா அதுக்காக வாங்கினேன். இதுலேயே நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்காங்க. டென்ஷனில் நான் இன்றைக்கி காலையிலேயே ஏஞ்சி விடிய காலையில் ஏஞ்சி ஜபம் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணவே இல்லை. இப்போ என்னுடைய இது பாருங்கள், ஜபமே ஜெயம். லேட்டாக தான் ஏஞ்சி நான் ஜபம் பண்ணேன். எப்போ ஏஞ்சனோ அப்போத்துலேருந்து ஜபம் பண்ணேன். இன்னும் சாப்பிடவே இல்லை மார்னிங் இருந்து. இருங்க, பிச்சிட்டேனே. இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கணும் நம்ம. அப்போனா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நம்ம அடுத்தவங்க வாழ்க்கையை ஜட்ஜ் பண்ணிட்டு போகிறது ஈஸியாகிடும் லைஃப்பில். இது பார்த்தீங்களா, போன வீடியோவில் நான் போட்டேன், ஆனால் அதில் கொஞ்சம் சொதப்பல் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு. அந்த நைட்டி அக்கா கடையிலேருந்து சின்ன சின்ன பிட்டு துணியெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். அதை வச்சு நான் இந்த மேலே ஒட்டி அழகாக்கிட்டேன். இது பாருங்கள், அழகாக இருக்குல்ல. என்னுடைய ஸ்டடி டேபிள் காலையில் இங்கே தான் வந்து உட்காந்துருந்தேன். உட்காந்துட்டு கொஞ்சம் நிறைய யோசிச்சுட்டு 11 மணிக்கு நம்ம யோசித்து நம்மளால் ஒன்றும் கூட பண்ண முடியாது. புக் செல்ஃப் பாருங்க. நான் ஹால் வந்து லிவிங் ரூம் வந்து ரெடி பண்ணிட்டோம். அது வந்து நாங்கள் சாம் சொல்லியிருந்தார் ஒரு வீடியோவில், சீக்கிரமாக ஹோம் டூர் லிவிங் ரூம் டூர் வந்து போடுறோம். இன்றைக்கி வசனம் இங்கே என்னன்னு பார்க்கலாம். நேற்று வந்து தேவனே உன்னுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. எபிரேயர் 1:18. தேவன் என் நிந்தையை நீக்கி விட்டார். பார்த்தீங்களா, சூப்பர் வசனம். இன்னைக்கு தேவன் என் நிந்தையை நீக்கி விட்டார். ஆதியாகமம் 30:23. சாம் கால் பண்ணுறாரு கரெக்டாக. எனக்கும் வேறு என்ன வீடியோ எடுக்கனே தெரிலங்க. அதனால கரண்ட்டாக என்ன நடக்குதோ அதை பேசி நான் உங்களுக்கு வீடியோ போட்டுடுறேன். வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள். எடிட்டிங்கும் பண்ண முடியல, ஏன்னா மெமரி இல்லை. ஹார்ட் டிஸ்க்காக என்னமோ சொன்னாங்க, அது வாங்கி வச்சுக்கோங்க அப்படி வந்து சொன்னாங்க. எலிபேட் இருக்குது பாருங்கள் கீழே. கஞ்சி தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா ஒரு ஆளுக்கு சாப்பாடு மீந்துச்சு. சாம் வர்றக்குள்ள நான் இப்போ சாப்பாடு செய்யணும், செஞ்சுட்டு வைக்கணும். அரிசி விட போடணும். கிரேப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஆண்டி வந்தாங்களே எங்களை பார்க்க, அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு 4 பேர் வந்தாங்க. அக்கா, தங்கச்சி, ஆண்டி, அண்ணா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது சாட்டர்டே செம்ம ஜாலி என்ஜாய் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து இருக்கிற டென்ஷனில் ப்ரெஷரில் நமக்கு வந்து ஒரு ஆறுதலாக நமக்கு பிடிச்சவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல, அது மாதிரி இருந்துச்சு. அந்த வீடியோஸ் எல்லாம் போட முடியாது, ஏன்னா சிலதெல்லாம் நான் ரொம்ப பர்சனலாக வச்சுப்போம், அதெல்லாம் போட மாட்டோம். கூலி நீங்கள் வச்சுருக்காரா. அதான் நான் இந்த கிச்சனை இன்றைக்கி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, இந்த வீடியோ போட்டுட்டு ஏற்றிட்டேன்னா இதாகிடும். எப்படி இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணணும். மேலே வந்து என்னமோ வைக்கணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். இன்றைக்கி நான் என்னென்னு பார்த்து தெரியல, மொபைல் வந்து கட்டாகாமல் போயிட்டே இருக்குது. அதாவது நம்ம என்றைக்காவது ஒப்பாரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா மொபைல் கூட நமக்கு சரி பண்ணுது. எப்போவுமே 15 நிமிஷத்தில் வீடியோ டப்புக்குன்னு கட் ஆகிடும். இன்றைக்கி கட்டே ஆகலை, போயிட்டே இருக்குது, ஏனே தெரில. சரி, ஓகே, நீங்கள் பார்ப்பீங்க, அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுமா, அதுதான் நான் ஐயோ தீப்பெட்டி இவ்வளோ இருக்குது.
இது வேற தெரியாமல் அன்றைக்கி டிமார்ட்டில் போயிட்டு 10 ரூபாவா அது எவ்வளோ தெரியல தீப்பெட்டி பாக்ஸை வேறு வாங்கிட்டு வந்துட்டேன். இது எவ்வளோ தெரியல இந்த தீப்பெட்டி பாக்ஸு 10 ரூபா தான். சரி விடுங்க, யூஸ் ஆகும், வச்சுப்போம். வேறு என்ன பண்ணுறது? கற்பூரம்லாம் யூஸே பண்ணலை, அப்படியே கரைஞ்சிச்சுங்க பாக்கெட்டில் இருந்து. இது யூஸாவது பண்ணி தொலைஞ்சிருக்கலாம் போல். நம்ம யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அன்பாக பேசி அன்பை கமெண்ட் நான் எதுவும் குறை சொல்ல. இந்த லூஸ் ஸ்டாக் விட்ட கமெண்ட்ஸை தான் நான் திட்டுறேன். ஓகேவா? அவங்க என்ன நினச்சிட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை. அடுத்தவங்கள காயப்படுத்தி பேசுகிறவங்களுக்கு இதுக்கும் வரும். நாங்கள் எப்போவுமே டெலீட் பண்ணுறோம் டக்குன்னு. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஏம்மா வந்துட்டு பேசுகிறீங்களான்ட்டு. அம்மாக்கிட்ட நாங்கள் பேச தான் செய்கிறோம். அம்மாக்கிட்ட சொல்லிட்டோம். நாங்கள் எங்களுடைய சுச்சுவேஷனே ரொம்ப மோசமாக இருக்கனால அம்மாட்ட பேசுறது கூட இல்லை. இன்னும் பாப்பாவை போய் பார்க்கவே இல்லை. பேத்தி பிறந்தாச்சு, பாப்பாவை போய் பார்க்கவே இல்லை தெரியுமா. எனக்கு அதுவே ப்ரெஷராக தான் இருந்துச்சு. இன்னும் நார்மல் ஆகலை எங்கள் லைஃபு. அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. பேச மாதிரிலாம் இல்லை, அம்மாட்ட பேசுகிறோம். சுவிட்ச் ஆஃப் போதுங்க. பாய். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. பாய். தேங்க்யூ. சாரி யாரையாவது காயப்படுத்தியிருந்தா.